இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான வெங்காயத்தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1.5 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, கடுகுலாம் நல்லா வெடிச்சு வருது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காய தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து 30லேருந்து 35 சின்ன வெங்காயமும் 2 பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப மையாக அரைச்சிடாமல் பல்ஸ் மோடில் குறக்குறப்பாக 1-2 அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி குறக்குறப்பாக 1-2 அரைப்பட்டுருக்கணும். ஃபுல்லாக சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து தொக்கு பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு அகலமான பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க, அப்போ தான் தொக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படியே சேர்த்துப்போம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் தொக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூட நான் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தொக்கு 10லேருந்து 15 நாள் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைஃபும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது கூடவே 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பேச்சுலர்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இந்த வெங்காயத்தொக்கு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிப்போம். மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஓப்பன் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுப்போம். இப்படி க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த ஆவிலாம் வெளியில் போயிடும், தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தொக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தொக்கை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெங்காயத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மிலாவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.